ரவுடி வெள்ளைக்காளி மீது வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் பிரபல ரவுடிய போலீசார் என்கவுண்டர்ல சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. 3 கொலை 4 கொலை முயற்சி. முடிவுக்கு வந்த ரவுடி கொட்டு ராஜாவின் திக் பின்னணி என்ன? ரவுடி வெள்ளைக்காளியை கொல்ல நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவம் கடந்த 2 நாட்களுக்கு முன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தசாப்தங்களாக தூங்கா நகரத்தை விழிப்பிதுங்க வைத்திருக்கும் இந்த இரத்த சரித்திரத்தில் பல தலைகள் உருண்டோடிவிட்டன. 20க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொடுக்கப்பட்டன. பல என்கவுண்டர் சம்பவங்களும் அரங்கேறின. மதுரையில் நடந்து வரும் இந்த இருதரப்பு மோதலில் தற்போது மற்றொரு என்கவுண்டரும் சேர்ந்திருக்கிறது. அந்த சம்பவத்தின் சாட்சிகள்தான் இந்த பரபரப்பு காட்சிகள். மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள மிக முக்கிய குற்றவாளி. சில ஆண்டுகளாக குற்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் வெள்ளைக்காளியை கடந்த 24ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் புழல் சிறையில் அடைக்க போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் சின்னாறு எரையூர் அருகே உள்ள ஹோட்டல் ஒன்றில் சாப்பிடுவதற்காக வேனை நிறுத்திவிட்டு போலீசார் உள்ளே சென்றுள்ளனர். அப்போது பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் ரவுடி வெள்ளைக்காளி மற்றும் போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் வெள்ளைக்காளியை காப்பாற்ற முயன்ற 3 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த கும்பல் காரில் தப்பி சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிந்து ரவுடி கும்பலை தேடியதில் இந்த சம்பவத்தை ஸ்கெட்ச் போட்டு வழி நடத்தியது ரவுடி அழகுராஜா என்ற கொட்டு ராஜா என்று தெரிந்தது. 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பியோடிய கொட்டுராஜா அண்ட் கேங்கை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பதுங்கி இருந்ததாக தகவல் கிடைத்தது. உடனே ஊட்டிக்கு விரைந்த போலீசார் மதுரையைச் சேர்ந்த ரவுடி கொட்டுராஜாவை கைது செய்து பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பிறகு ரவுடி கொட்டுராஜா பயன்படுத்திய அரிவாள், நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்ய மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் தலைமையிலான போலீசார் அவரை பெரம்பலூர் திருமாந்துறை தனியார் பள்ளி அருகில் உள்ள காட்டு பகுதிக்கு அழைத்து சென்றனர். அப்போது ஆயுதங்களை காட்டுவது போல பாவ்லா செய்து அங்கே மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு ஒன்றை எடுத்து போலீஸ் வாகனத்தின் மீது வீசி இருக்கிறார் ரவுடி கொட்டுராஜா. அத்துடன் குன்னம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சங்கரை இடது முழங்கை அருகில் அரிவாளால் வெட்டி தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மங்களமேடு காவல் ஆய்வாளர் நந்தகுமார் வேறு வழியின்றி தற்காப்பிற்காக தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டதில் ரவுடி கொட்டுராஜா தலையில் காயம் ஏற்பட்டு கீழே விழுந்ததாக தெரிகிறது. போலீசார் அவரை சிகிச்சைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் வரும் வழியில் கொட்டுராஜா இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எஸ்ஐயை தாக்கின உடனே இன்ஸ்பெக்டர் மங்களமேடு இன்ஸ்பெக்டர் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு ரவுண்டு சுட்டதில் அவருக்கு அந்த கொட்டுராஜா என்பவருக்கு தலையில் குண்டு போட்டு காயம்பட்ட உடனே உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஹெச்சுக்கு அவரோட வண்டியிலே
108 வர்றதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர அந்த இடத்துல அந்த நபர் இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. காயமடைந்த உதவி ஆய்வாளர் சங்கர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். இறந்து போன கொட்டு ராஜாவுக்கு வயது 30. மதுரை மாவட்டம் மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் மீது 3 கொலை வழக்கு, 4 கொலை முயற்சி வழக்கு உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாக போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் அழகு ராஜாவின் கூட்டாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளை காளியை கொல்ல நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்தது இந்த கொட்டு ராஜாதான் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது நடந்ததும் ஒரு திட்டமிட்ட எஸ்கேப் பிளானாக இருக்கலாம் என போலீசார் கூறுகின்றனர். அதற்காக திருமாந்துறை தனியார் பள்ளியின் அருகில் உள்ள காட்டுப் பகுதியில் மீதமுள்ள நாட்டு வெடிகுண்டு மற்றும் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து என்கவுண்டர் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக தெரிகிறது. டிஃபென்சிவ் மோட்ல தான் அவர் தாக்க வந்தாருங்கிறதுல டிஃபென்சிவ் மோட்ல இன்ஸ்பெக்டர் பண்ணியிருக்காங்க. மீதி ரிமைனிங் 6 அக்யூஸ்டுக்கும் ரிமாண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரிக்கு சப்மிட் பண்ணிருக்கு. அத்துடன் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய வழக்கில் மேலும் பலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தன் தம்பியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நேற்றே உள்துறை செயலாளர் முதலமைச்சர் தனிப்பிரிவு டிஜிபி அலுவலகத்திற்கு மனு அளித்ததாக பெரம்பலூர் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட அழகு ராஜாவின் சகோதரி இந்திரா குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றே என் தம்பியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. அதோடையே நாங்கள் தான் எங்கள் அம்மா பேரில் உள்துறை செயலாளருக்கு, சிஎம் செல்லுக்கு, டிஜிபி ஆஃபீஸ்க்கு 3க்குமே நாங்கள் வந்து நைட்டு 9 மணிக்கே நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம். என் தம்பியை வந்துட்டு இப்படி பண்ண போகிறாங்க, காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் செல்லுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மனு கொடுத்துட்டேன். அப்படி இருந்தும் என் தம்பி அப்படி பண்ணியிருக்காங்க. மோட்டிவ் இருக்கிறதுனால இந்த கொலை வழக்குகள் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி போதைப்பொருள் வழக்கோ வழிப்பறி அந்த மாதிரி வழக்குகளோ இல்லை. 2013 எங்கள் சித்தப்பாவை செஞ்சாங்க. அதில் இருந்து இப்போ 2026 வரைக்கும் அந்த வெள்ளக்காளிங்கிறவங்களுக்கு 7-8 கொலைகேஸ் இருக்குது. 6 வருஷமாக சிறை தண்டனையில் இருக்காங்க. சிறை தண்டனையில் இருந்துக்கிட்டே 2 கொலைகேஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அப்போ வந்துட்டு இப்போ வந்து என் தம்பியை சுட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கு சுட்டிருக்காங்க? சிறுவர்களின் உயிரை பணயம் வைத்து காரை ஓட்டி வந்த ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கேரள மாநிலம் கோட்டயம் அருகே காரின் பேனட்டில் சிறுவர்கள் அமர்ந்தபடி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டயம் அருகே உள்ள பாம்பாடி பகுதியில் காரின் பேனட்டில் சீருடை அணிந்த சிறுவர்களை அமர வைத்தபடி ஒருவர் காரை ஓட்டி சென்றுள்ளார். இதன் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இதுகுறித்து விசாரணையை தொடங்கியுள்ள கேரள மோட்டார் வாகனத்துறை சிறுவர்களை பேனட்டில் அமர வைத்து கார் ஓட்டிய நபரை தேடி வருகின்றனர். மெரினா கடற்கரையில் பெண் ஒருவர் சண்டையிட்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? சென்னை மெரினா கடற்கரையில் கேக் விற்க வந்த இளைஞர்களை விற்க விடாமல் மிரட்டி அனுப்பியதாக சாலையோர கடை வியாபாரி பெண் மீது புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரிக்க வந்த போலீசாருடனும் அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பப்ளிக் வந்து அசிங்கமா பேசுறது ஏன் $10 லட்சம் ரூபாய்க்காக திட்டமிட்டு மனைவியை கொலை செய்த கணவர். எங்கு நடந்ததுன்னு பார்க்கலாம்.
நெல்லை அருகே மனைவியை கிணற்றில் தள்ளி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானூர் குப்பனாபுரத்தைச் சேர்ந்த அந்தோனி என்பவருக்கும் பாக்கியதாய் என்பவருக்கும் கடந்த 9 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் நடந்துள்ளது. இந்நிலையில் மனைவியை காணவில்லை என அந்தோனி போலீசில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான தகவல் கூறியதால் அந்தோனியை போலீசார் தீவிரமாக விசாரித்தனர். அதில் பாக்கியதாயை அந்தோனி கழுத்தை நெரித்து கிணற்றில் தள்ளி கொன்றது தெரியவந்தது. அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் ஊழியராக பணியாற்றும் அந்தோனி மனைவியிடம் பெற்றோர் வீட்டிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கி வர சொல்லி பிரச்சினை செய்து வந்த நிலையில் அவரை கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தெருநாய் கடியால் முதியோருக்கு நேர்ந்த விபரீதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் தெருநாய் கடித்ததில் மூதாட்டியின் வலது கைவிரல் துண்டான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குளித்தலை கலப்பு காலனி பகுதியைச் சேர்ந்த சௌரா பானு தனது கால்நடைகளுக்காக உணவு சேகரிக்க உழவர் சந்தை சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது 2 தெருநாய்கள் அங்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்க திடீரென ஒரு நாய் அவரது வலது கையை கவ்வியதில் விரல் துண்டானது. இதையடுத்து துண்டான கைவிரலுடன் வந்த சௌரா பானு குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டார். இதேபோல ஒரே நாளில் தெருநாய் கடித்ததாக மேலும் 4 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் குளித்தலை பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸே பொது இடத்துல இப்படி பண்ணலாமா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நேரத்தில் காவல் நிலையத்தின் முன்பு காரில் அமர்ந்து மது அருந்திய போலீசாரின் வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் போலீசார் தங்கள் பணிக்கு இடையே திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆய்வாளரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு புறப்பட தயாராக இருந்ததாகவும், முன்னதாக காரில் அமர்ந்து மது அருந்திவிட்டு திருமணத்திற்கு சென்று பின்பு காவல் நிலையத்திற்கு திரும்பி வந்து மது போதையில் பணி புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆற்றில் சிக்கிய வெளிநாட்டு பயணிகள் நூலிழையில் உயிர் தப்பினர். கேரள மாநிலம் வயநாடு ஆற்றில் இறங்கிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் திடீரென மூழ்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆற்றில் குளிக்க சென்ற வெளிநாட்டைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் நீர் சூழலில் சிக்கி பரிதவித்த நிலையில் அப்பகுதியினர் விரைந்து வந்து இருவரையும் பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர். யானையிடம் மோதி பார்த்தா யாராயிருந்தாலும் இந்த நிலைமைதான். கேரள மாநிலம் திருச்சூரில் கோயில் திருவிழாவின் போது மிரண்டு ஓடிய யானை போலீஸ் வாகனத்தை தந்தத்தால் குத்தி தூக்கி வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூரில் கோயில் விழாவிற்காக கௌரி நந்தன் என்கின்ற யானை வரவழைக்கப்பட்டது. நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென யானை மிரண்டு ஓடியதால் பக்தர்கள் அச்சத்தில் சிதறி ஓடினர். தொடர்ந்து மைதானத்திற்குள் நுழைந்த அந்த யானை போலீஸ் வாகனத்தை தந்தத்தால் குத்தி தூக்கி வீசி சேதப்படுத்தியது. பின்னர் வனத்துறையினர் விரைந்து வந்து யானையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காமிச்சிட்டு சுகந்து சொல்லி கொடுத்துருவேன் இப்படிதான் காட்டணும். வெடியாதா? கார் வெடியாதா? அதெல்லாம் 10 மட்டும் தான் வெடியும். எல்லாம் 5 பேருக்கு தான் வரும். தேனி அருகே பழனி செட்டிப்பட்டியில் திருமண நிகழ்வுக்கு வந்த ஒருவரின் இருசக்கர வாகனத்தின் சீட்டிற்குள் நல்ல பாம்பு இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
என்ன விடுங்கடா, அப்புறம் எங்களை கூப்பிட்டீங்க, எங்களை கூப்பிட்டீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா? ஏதாவது நல்ல கேட்டா நீ பதில் சொல்லுவீங்களா? கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் காயலான் கடையில் பழைய பொருட்களை தரம் பிரித்துக் கொண்டிருந்த போது திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விளையாட்டால ஏற்பட்ட சண்டை கொலையில முடிஞ்சிருக்கு. பெங்களூருவில் கிரிக்கெட் விளையாட்டில் தொடங்கிய தகராறில் நண்பனை கொலை செய்துவிட்டு விபத்து போல் நாடகமாடிய மென்பொருள் பொறியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் நண்பர்களான மென்பொருள் பொறியாளர் ரோஷன் ஹெக்டே மற்றும் பாடி பில்டர் பிரசாந்த் ஆகிய இருவரும் விடுமுறை தினத்தன்று இருவேறு அணிகளில் கிரிக்கெட் விளையாடியுள்ளனர். இதில் ரோஷன் அணி 4 முறையும் தோற்றதாகவும் இதனை ஒன்றாக மது அருந்தும் போது பிரசாந்த் கேலி செய்ததாகவும் தெரிகிறது. இதனால் நண்பர்கள் இருவரும் ஒருவர் பீர் பாட்டில்களால் தாக்கிக் கொண்ட நிலையில் காயமடைந்த ரோஷன் தனது காரில் புறப்பட்டபோது காரின் ஜன்னல் கதவை பிடித்துக் கொண்டு பிரசாந்த் ஆவேசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது பிரசாந்த் கீழே தள்ளும் நோக்கில் ரோஷன் காரை மரத்தின் மீதும் அருகில் இருந்த சுவற்றின் மீதும் பலமாக மோதியதில் சம்பவ இடத்திலேயே பிரசாந்த் உயிரிழந்துள்ளார். முதலில் இதனை விபத்து என்றே போலீசார் கருதிய நிலையில் பிறகு காரில் இருந்த டேஷ்கேம் கேமராவை ஆய்வு செய்த போது இந்த உண்மை தெரிய வந்ததால் ரோஷனை போலீசார் கைது செய்தனர். வாய்க்கால்ல கார் ஓட்ட முயன்று இருக்காரு இங்க ஒரு டிரைவர். நல்லவேளை அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலை தென்கரை வாய்க்கால் மீது உள்ள குறுகலான நடைபாலத்தில் கார் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருபுறமும் தடுப்புகள் இல்லாத மிக குறுகலான இந்த பாலத்தில் இருசக்கர வாகனம் செல்வதே சிரமமாக உள்ள நிலையில் வழி தெரியாமல் ஒருவர் காரில் செல்ல முயற்சித்திருக்கிறார். எதிரில் வந்த இருசக்கர வாகனத்திற்கு வழிவிட முயன்றபோது கார் பாலத்திலிருந்து விலகி கீழே இறங்கி விளிம்பில் சிக்கியது. ஓட்டுநர் உடனடியாக காரிலிருந்து இறங்கிய நிலையில் பெரும் சிரமத்திற்கு பின்னர் கார் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. திருவாரூர் அருகே சிறுவன் உயிரிழந்தார். சிறுவன் உயிரிழப்புக்கான காரணத்தால் அதிர்ச்சி. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியில் கீரிப்பிள்ளை கடித்ததற்கு உரிய சிகிச்சை பெறாமல் இருந்த 7 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மையப்பன் புது தெருவைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் நவீனை 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் கோழிகளை பிடிக்க வந்த கீரிப்பிள்ளை கடித்ததாக தெரிகிறது. இதற்கு சிகிச்சை பெறாமல் இருந்த நிலையில் சமீபத்தில் சிறுவனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் கீரிப்பிள்ளை போன்று செய்கைகள் செய்து வந்ததாக கூறப்படும் நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தான். திருச்செந்தூரில் திடீரென நடந்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் தரிசனத்திற்காக வரிசையில் நின்ற பெண் பக்தர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வரிசையில் நின்று கொண்டிருந்த போது பெண் பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. இதில் 5 பெண்கள் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். ராமேஸ்வரம் கோவில் குறித்து இன்ஸ்டாவில் பரவிய சம்பவம் பற்றி பார்ப்போம்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் கருவறை புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராமில் வெளியான சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு கருதி கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் கோவிலுக்குள் செல்போன் கொண்டு செல்லவும் புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோவிலுக்கு வந்த சில சுற்றுலா பயணிகள் கருவறை புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து தங்களது இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலையோரத்தில் சாக்கு பையில மூட்டை கட்டி வீசப்பட்ட நிலையில இளைஞர் ஒருவர் சடலமா மீட்கப்பட்ட வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. மாநில வாலிபரின் கொலைக்கு காரணம் என்ன? சென்னை அடையாறு இந்திரா நகர் பகுதி. எப்போதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வீதி அன்று ஆளரவமற்று அரண்டு கிடந்தது. காரணம், நடு ரோட்டில் ரத்தம் வடிந்தபடி ஒரு சாக்கு மூட்டை அங்கே வீசப்பட்டிருந்தது. பதறி போனவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்தபோதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே இருந்தது ஒரு இளைஞரின் சடலம். 35 வயதுடைய இளைஞர் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். கொல்லப்பட்ட இளைஞரின் தலை உச்சியில் 3 வெட்டு காயங்கள் மற்றும் முகத்தில் கையால் அடித்த சிறு இரத்த காயங்கள் இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் அந்த இளைஞர் கொடூரமாக வெட்டியும் அடித்தும் கொல்லப்பட்டு மூட்டை கட்டி சாலையில் வீசி சென்றிருக்க வேண்டும் என போலீசார் உறுதி செய்தனர். பின் போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் சடலமாக கிடந்தது யார், அவரை கொன்று போட்ட கும்பல் எங்கே, என்ன காரணம் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில்தான் திருவான்மையூர் பகுதியில் இருந்து அடையாளம் தெரியாத 2 பேர் பைக்கில் வந்து சாக்கு மூட்டையை வீசிவிட்டு சென்றது தெரிந்திருக்கிறது. மேலும் அக்கம் பக்கத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போனவர்களின் பட்டியலையும் அலசி இருக்கிறார்கள். அதில் கொல்லப்பட்டவர் வட மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் கொல்லப்பட்ட நபர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கௌரவ் குமார் என்று உறுதியானது. 24 வயதாகும் கௌரவ் குமாருக்கு ஏதேனும் பகை உள்ளதா, எத்தனை ஆண்டுகளாக இங்கு வேலை செய்து வருகிறார் என்பது குறித்து அவரது குடும்பத்தினரை வரவழைத்து தொடர் விசாரணை நடந்து வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தில் 2 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தலைமறைவான கும்பல் கிடைத்த பிறகே இந்த கொலை தொழில் போட்டியா, முன்விரோதமா அல்லது தகாத உறவால் ஏற்பட்ட கொலையா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியும்.